ஆளும் அரசே என்ன பண்ணுதுன்னா, குடிக்கிறவன குடிகார பைய அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசு வந்து போயிடும். எங்க ஒரு மனசு சுருக்குன்னு எங்கேயோ ஒரு இடத்துல குத்தி, என்னடா நம்மள போய் குடிகார பையன்னு சொல்லிட்டானே, குடியை நிறுத்திடுவான் அப்படின்னு இவன் திருந்திட்டானா நமக்கு வருமானம் போயிருமேன்னு மதுப்பிரியர்கள் அப்படின்னு கூப்பிடுறீங்க. இந்த மாதிரி ஒரு கேடுகட்ட வழக்கம் இருக்கா? ஒரு கொலகார பையனை நீங்க என்ன சொல்லுவீங்க? உயிர் பிரியர்கள்னு சொல்லுவீங்களா? திருட்டு பையல் என்ன சொல்லுவீங்க? பொருள் பிரியர்கள்னு சொல்லுவீங்களா? ஒரு பெண்ணை போய் பாலியல் பலாத்காரம் பண்றவங்க என்ன சொல்லுவீங்க? பெண் பிரியர்கள்னு சொல்லுவீங்களா? என்னங்க பைத்தியகாரத்தனமா இருக்கு? ஒரு கெட்ட வழக்கத்தை ஒரு அயோக்கிய தனத்தை பண்றவனா அந்த அயோக்கிய பையன்ற பேர்ல கூட்டாதான் அட்லீஸ்ட் அவனுக்கு அதை அவனை பத்தி யாராவது அவன் கிடக்குறான் குடிகார பையன் அப்படின்னு சொன்னாதான் அவனுக்கு அட்லீஸ்ட் அந்த ஒரு குற்ற உணர்ச்சியாவது இருக்கும். அதுல இருந்து மீண்டு வர்றதுக்கு ஏதோ ஒரு பர்சன்ட் முயற்சியாவது எடுப்பான். அந்த முயற்சி கூட அவன் எடுத்துடக்கூடாது அப்படின்றதுல வந்து இன்னைக்கு இந்த தமிழக அரசு அவ்வளவு கவனமா இருக்கு. திமுக இருக்கிற அமைச்சர்களும் அவ்வளவு வருத்தப்படுறாங்க. ஐயோ, காலகத்தால வேலைக்கு போறான் கஷ்டப்பட்டு, அவனுக்கு ஒரு ஒரு காலையில 7 மணிக்கு ஒரு சரக்கு கிடைச்சிச்சுன்னா ஒரு பெட் அடிச்சுட்டு போனானா அவன் நல்லா போய் ஒரு வேலை பார்ப்பான். இந்த மாதிரி யோசிக்கிற ஒரு அரசை நீங்க என்னைக்காவது பாத்திருக்கீங்களா?